vanakkam and welcome to vanakkam nanba YouTube channel. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ. ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் அவர் பெயிண்ட் பண்ணுறாரு ஒரு ஃபோட்டோவை நினச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவுக்கு பதிலாக உங்களோட ஃபேஸ் கூட வைக்கலாம். இது ஒரு ரியல் வீடியோ மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இது நம்ம ஆஃப்டர் எஃபெக்டில் பண்ணுறோம். ஸோ ஆனால் இந்த டெம்ப்ளேட் வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறது ரேர். இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபேஸை வச்சு அவரை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இது வந்து ஸ்லோ வெர்ஷன். இதில் வந்து 2 வெர்ஷன் இருக்குது, ஃபாஸ்ட் வெர்ஷன், ஸ்லோ வெர்ஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக வரைவார், உங்கள் ஃபோட்டோ அந்த இடத்துல வரும். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இப்போ லோகோ வச்சோம்னா லோகோ வரும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஒரு இது. நீங்கள் யாருக்காவது இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டே பிடிக்க முடியாது இது டூப்ளிகேட்டுன்னு. ஒரிஜினலாக யாரோ வச்சு வரைஞ்சி கொடுத்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபைல்ஸ் வந்து இதுதான். இந்த ஃபைல்ஸ் தான் பெயிண்ட் ரிவீல்னு இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஆஃப்டர் எஃபெக்ட் ஃபைலு. ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலு மெயின் காம்போஸ் ஸ்லோ வெர்ஷன், மெயின் காம்போ ஃபாஸ்ட் வெர்ஷன் இருக்கும். அப்படி ஒரு வேளை இங்கே எதுவுமே இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின் காம்போஸ் ஃபாஸ்ட் வெர்ஷனுங்க இருக்குது. இது டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, டபுள் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லோ வெர்ஷன் பார்த்தீங்களா, 2 வந்துடுச்சு. ஸோ இப்படி வர வச்சுக்கோங்க. ஸ்லோ வெர்ஷன்னா ரொம்ப நேரத்துக்கு பெயிண்ட் வரைவார், டீட்டெயிலாக வரைஞ்சிட்ருப்பார். ஃபாஸ்ட் வெர்ஷன்னா கொஞ்சம் கம்மியான செகண்டு, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு கம்மியான செகண்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபாஸ்ட் வெர்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் எதில் வச்சாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட் டியூட்டோரியல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ரைட் சைடு மேலே கார்னரில் ஐ பட்டன் இருக்கும். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஆஃப்டர் எஃபெக்ட் டியூட்டோரியலை கற்றுக்கோங்க. ஸோ இதில் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுங்கிறத மட்டும் தான் நான் சொல்லுவேன். இப்போது ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலாக அவர் வரைகிறது எல்லாமே, அவர் பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே க்ரீன் கலருங்கிறதுனால அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்கிற ஒரே காரணத்தினால இவங்க இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணது இந்த இடத்துல பிளாக்காக இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல பாருங்கள் பிளேஸ் ஹோல்டர்னு இருக்கும். பிளேஸ் ஹோல்டரில் தான் நம்ம லோகோவோ நம்ம ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று வைக்க போகிறோம். இப்போ ஃபாஸ்ட் வெர்ஷன் நான் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இல்லை ஸ்லோனாலும் சரி, ஸ்லோ வைக்கிறதா இருந்தால் ஸ்லோ வெர்ஷன் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லோ வைக்கிறோம்னா, ஸ்லோ வெர்ஷனாக ரொம்ப நேரம் பெயிண்ட் வரைவார். ஸோ இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. நான் வந்து நம்ம லோகோ வைக்கிறேன், வணக்கம் நண்பா லோகோ வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போது ஸ்லோ வெர்ஷனில் வச்சனால மெயின் காம்போஸ் ஸ்லோ வெர்ஷன்லேயே நான் போய் பார்க்குறேன். இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி இப்படி இருக்குது, அவர் வரைகிறாரு நம்ம லோகோவை, ஆனால் பேக்ரவுண்ட் ஏன் இப்படி இருக்குதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக்ரவுண்டு ஒயிட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இதே நீங்கள் உங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா சூப்பராக வரும். சாலிடு இதெல்லாம் டுட்டோரியல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஐ பட்டனை கிளிக் பண்ணி டுட்டோரியல் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது ஸ்லோ வெர்ஷனில் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லோகோவாக ஒரு பெயிண்ட் பண்ணுறாரு. ப்ளே ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி ஃபாஸ்ட்லேயும் நீங்கள் போயிட்டு நீங்கள் அதே மாதிரியே இந்த ஸ்லோ வெர்ஷனில் இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டேன் ஃபாஸ்ட் வெர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வரைவார். நம்ம ரன் டைமில் ப்ளே பண்ணோம்னா இப்படி தான் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் ரெண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த ஃபைலை வந்து ரெண்டர் பண்ணால் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேர், இந்த
இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோடு ஃபைல் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக என் ட்ரைவுக்கு போயிட்டு நீங்கள் அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிறதுல ஏதாவது பிரச்சனைனா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆகும். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டோட நான் வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.